இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். பிரியமானவர்களே, இதோ வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய பிள்ளைகள் அவர்கள் பாக்கியவான்களாயிருப்பார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதோ நாம் இந்த பூமியிலே இதோ நியாயத்தை கைக்கொண்டு நீதியின்படி செய்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து சாட்சியோடு கூட வாழ்ந்து தன் உத்தமத்திலே, அதாவது பொய் பொருட்டு இல்லாமல், அநேகரை வஞ்சிக்காமல், இதோ ஏமாற்றாமல், இதோ நியாயத்தின்படி எல்லோருக்கும் நன்மை செய்து கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது, தன்னுடைய உத்தமத்தில் நடக்கும் பொழுது, இதோ அப்படிப்பட்ட நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கார். அவருக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் பாக்கியவான்களாயிருப்பார்கள். நாம் நன்மையை விதைப்போமே, ஆனால் நன்மையை பெற்றுக்கொள்ளுவார்கள். தீமையை விதைப்போமே, ஆனால் தன்னுடைய சந்ததிகள் தீமையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எனவே நீதியின்படி நடக்கிற நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து இதோ நீங்கள் நியாயத்தின்படி செய்கிறபடியினால் கர்த்தர் உன் சந்ததியை ஆசீர்வதிக்கிறவர். உன் சந்ததி அதை பெற்றுக்கொள்ளும், அதை தேவன் ஆசீர்வதிப்பார். இது உத்தமத்தில் நடக்கிற நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், அவர்கள் பாக்கியவான்களாயிருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென்.